தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதிய அணையை கட்டுகிறது கேரள அரசு. இந்நிலையில் அந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது, அந்த அறிக்கையினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன என்பது பேசுபொருளாக இருக்கிறது. கேரள அரசு கட்டுகின்ற புதிய அணையினுடைய அறிக்கையில் என்ன இருக்கிறது என்பது கூறப்பட்டிருக்கிறது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற நிபுணர் குழு தலைவர் சக்கரபாணி குழுவினர் அதை மதிப்பீடு செய்து வருகிறார்கள். புதிய அணை கட்ட எவ்வளவு நிலம் தேவை, மதிப்பீட்டு தொகை எவ்வளவு போன்ற அம்சங்கள் அந்த அறிக்கையில் இருக்கின்றன. புதிய அணையால் யாருக்கு பயன், பாதிப்புகள் இருக்குமா என்ற விவரங்களையும் கேரள அரசு அந்த அறிக்கையில் கூறியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலித்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கேரள அரசு புதிய அணை கட்டுவதற்கான அந்த திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறது. இதில் என்னென்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது? மத்திய அரசு இதை பரிசீலிக்கிறதா? பூங்குழலி, முல்லை பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை கேரள மாநில அரசு எடுத்திருக்கிறது. இதற்கான அனுமதி பெறுவதற்காக மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்திடம் விண்ணப்பம் செய்திருக்கிறது. இதை மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்தினுடைய நிபுணர் குழு வரக்கூடிய 28ஆம் தேதி டெல்லியில் கேரள அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த விவரங்களை மதிப்பீடு செய்ய இருக்கிறார்கள். இது மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் துறையை சார்ந்த 11 பேர் கொண்ட நிபுணர்கள் குழு கேரள அரசு கேட்டிருக்கக்கூடிய அனுமதி தொடர்பாக மதிப்பீடு செய்ய இருக்கிறார்கள். அந்த குழுவினுடைய தலைவர் சக்கரபாணி, அதே போன்று இந்த குழுவில் சயின்டிஸ்ட் முன்னா குமார் ஷா உள்ளிட்ட மொத்தம் 11 பேர் கொண்ட நிபுணர் குழு கேரள அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த விவரங்களை மதிப்பீடு செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக 28ஆம் தேதி மதியம் 12:45 மணியிலிருந்து 1:30 மணி வரை இந்த மதிப்பீடு செய்வதற்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். காணொலி காட்சி வாயிலாக நடத்தப்படாது, பிசிக்கல் ஹியரிங் நேரடியாகவே டெல்லியில் இதற்கான மதிப்பீடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக கேரள அரசு ஏற்கனவே முல்லை பெரியாறு அணை வலுவிழந்து இருப்பதாகவும், எனவே புதிய அணை கட்டுவதற்காக தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தற்போது இருப்பதை விட கூடுதலாக தண்ணீர் சேமிக்க முடியும். அதே போன்று தமிழகத்திற்கு அளிக்கக்கூடிய தண்ணீரினுடைய அளவும் இன்னும் கூடுதலாக தமிழகத்திற்கு கொடுக்கப்படும் என்று கேரள அரசு சொல்லியிருக்கிறது. எனவே இது போன்ற தகவல்கள் எல்லாம் மதிப்பீட்டு குழு கேரள அரசிடம் கேட்டிருக்கிறது. இந்த முழுமையான தகவல் அனைத்தும் மே 14ஆம் தேதிக்கு முன்னதாகவே மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்தினுடைய நிபுணர் குழுவுக்கு கேரள அரசு அனுப்பியிருக்கிறது. அதில் கேரள அரசு கொடுத்திருக்கக்கூடிய தகவல் எல்லாம் புதிய அணை கட்டுவது எந்த இடத்தில் அமைய இருக்கிறது, அந்த அணை அமைய இருக்கக்கூடிய 10 கிலோமீட்டர் தொலைவில் பாதிப்பு எதுவும் இல்லாமல் இருக்கிறதா போன்ற தகவலை நிபுணர் குழு கேட்டிருக்கிறார்கள். இந்த தகவல்களை எல்லாம் கேரள அரசு கொடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அணை கட்டக்கூடிய நிறுவனம், எந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளிக்க இருக்கிறார்கள், எவ்வளவு உயரத்திற்கு அந்த அணை அமைய இருக்கிறது, எந்த மாதிரியான மூலப்பொருட்கள் எல்லாம் அணை கட்டுவதற்கு பயன்படுத்த இருக்கிறார்கள், அதே போன்று சுரங்கம் தோண்டக்கூடிய பணிகள் எல்லாம் நடக்குமா என்ற போன்ற தகவல்கள் எல்லாம் மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்தினுடைய நிபுணர் குழு கேட்டிருக்கிறார்கள். இந்த தகவலை எல்லாம் கேரள அரசு கொடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அணை அமைய இருக்கக்கூடிய இடத்தில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறதா என்ற தகவலை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னதாக சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குமா, அதே போன்று வனத்துறைக்கு சொந்தமான இடங்கள் எல்லாமே இருக்கிறது, வனத்துறை பக்கத்திலேயே புதிய அணை கட்டுவதற்கான அந்த திட்டத்தை கேரள அரசு கொடுத்திருக்கிறது. எனவே வனத்துறைக்கு பாதிப்பு எதுவும் இருக்குமா போன்ற தகவல் எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதை அனைத்துமே முழுவதுமாக கேரள அரசு கொடுத்திருக்கிறது. அதே போன்று கேரள மாநில அரசினுடைய சுற்றுச்சூழல் துறை அனுமதி கொடுத்திருக்கிறார்களா, அதற்கான விவரங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று முக்கியமாக நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு இருக்கிறதா, புதிய அணை அமைய இருக்கக்கூடிய இடத்தில் நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு இருக்கிறதா போன்ற தகவல்களை அனைத்தும் முழுமையாக கேட்டிருக்கிறார்கள். இந்த தகவல்கள் அனைத்தையும் கேரள அரசு முழுமையாக மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தினுடைய துறைக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். அன்றைய தினம் இதை அனைத்தையுமே முழுமையாக மதிப்பீடு செய்து நிபுணர் குழு கேரள அரசுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல் கொடுக்க இருக்கிறார்கள் என்ற தகவல் 28ஆம் தேதி தெரிய வரும். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.
தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.